ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கமர்தாஜ். நம்ம சேனலில் சில வருஷங்களாக, அதாவது 2 வருஷம் முடிஞ்சு 3 வருஷம் ஆக போகுது. இது வரைக்கும் எந்த ஒரு வீடியோவும் நம்ம அப்லோட் பண்ணியிருக்க மாட்டோம். வெரி வெரி லாங் டைமாக நம்ம வீடியோ அப்லோட் பண்ணவே இல்லை. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்றது பார்ப்போம். ஏன் கமர்தாஜில் இது வரைக்கும் எந்த ஒரு வீடியோவும் அப்லோட் பண்ணப்படவில்லை, அதோட காரணம் என்ன பிரச்சனையாச்சு அப்படின்றத இப்போ நம்ம பார்ப்போம். சரிங்களா? சேனல் ஆரம்பித்ததே பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம ஒரு நல்ல பிஸ்னஸ் பண்ணலாம், மக்களுக்கு நல்ல பிஸ்னஸ் ப்ரொவைட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி சேனலுக்குள்ளே ஆரம்பித்தேன். ஆனால் நடந்ததே வேறு. எனக்கு ஏற்கனவே காமர்ஸ் பிஸ்னஸில் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஏற்கனவே நான் ஒரு கம்பெனிஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2017 ஒர்க் பண்ணியிருக்கேன். கம்பெனியோட நேம் நான் சொல்ல வரல. என்ன ப்ராசஸ்க்காக ஒர்க் பண்ணோம், அதோட ஒர்க்கிங் என்னது, எப்படி இன்கம் வருது அப்படின்றத மட்டும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு அமௌண்ட் வந்து அந்த கம்பெனிஸ்க்கு வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ நான் என்ன கொடுத்து அந்த கம்பெனியில் காமர்ஸில் ஜாயின் பண்ணேன் அப்படின்றத மட்டும் நான் சொல்கிறேன். அதாவது நான் எவ்வளோ கொடுத்தேன்னா, ஒரு 2000 ருபீஸ் நான் கொடுத்தேன். ஃபஸ்ட்டு 2000 ருபீஸ் நான் கொடுக்கும்போது அவங்க வந்து எனக்கு 2 ப்ராடக்ட் மட்டும் எனக்கு சர்வ் பண்ணாங்க. ஆனால் எனக்கு காமர்ஸ் பிஸ்னஸ்னால் என்னன்ட்டு அவ்வளோ நாலேஜெலாம் அந்த ஏஜில் எனக்கு கிடையாது. ஜஸ்ட்டு நான் வந்து எப்படி அவங்க ப்ரொமோட் பண்ணாங்கனாக்கா, நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிங்கனாக்கா மந்த்லி ஒரு 4000 அப்படி ஏர்ன் பண்ணலாம். ஸ்டார்டிங்கே 2000லேருந்து 4000 ஏர்ன் பண்ணலாம். இது மந்த்லி வந்து டெஃபினட்டாக கிடைக்கும் அப்படின்னு தான் அவங்க சொன்னாங்க எனக்கு. அப்புறமேட்டா என்ன சொன்னாங்கனாக்கா, இந்த ப்ராடக்ட்லாம் நீங்கள் யார்கிட்டையும் சேல்ஸ்லாம் பண்ண தேவையில்ல, ஜஸ்ட்டு ஒரு குரூப்பை நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி என்னை உள்ளே வர வச்சாங்க. அதுதான் காமர்ஸ் பிஸ்னஸ் அப்படி என்கிட்ட சொன்னாங்க. நானும் 2000 ருபீஸ் கொடுத்துட்டு 2 ப்ராடக்ட்டு. என்ன ப்ராடக்ட்னாக்கா, ஒரு ப்ராடக்ட் பார்த்திங்கனாக்கா வே ப்ரோட்டீனு, அது 1 kg வரும். அந்த வே ப்ரோட்டீன் பாக்ஸ் எனக்கு கொடுத்தாங்க. அதாவது ஒரு டப்பா மாரி, ஒரு 1 kg டப்பா மாரி எனக்கு கொடுத்தாங்க. அப்புறம் இன்னொன்று ப்ராடக்ட்னாக்கா, அந்த துணி துவைக்க டிஷ்வாஷ் லிக்விட் கொடுத்தாங்க. அது மட்டும் தான் உருப்படியாக கொடுத்தாங்க. அந்த ஒரு லிக்விடே பார்த்திங்கன்னா 700 ருபீஸ் வந்துச்சு. அப்புறம் இதுதான் இந்த 2000 ஸ்பெண்ட் பண்ணதில் எனக்கு இந்த 2 ப்ராடக்ட் மட்டும் தான் கொடுத்தாங்க. 2 ப்ராடக்ட் கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன சொன்னாங்கனாக்கா, நீங்கள் பணம் கொடுக்கல, நீங்கள் வந்து இந்த ப்ராடக்ட்டை மட்டும் தான் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் டீம் லீடர், அதாவது அவரோட பேர் நான் சொல்ல விரும்பல, டீம் லீடர்கிட்ட போனோம். அவரோட ரெஃபரன்ஸ்லாம் நான் ஜாயின் பண்ணேன். என்னை எப்படி எடுத்தாங்கனாக்கா, இது போஸ்டரில் தான் நான் பார்த்தேன். அதாவது போஸ்டிங், சின்ன போஸ்டிங் இருக்குது பார்த்தீங்களா, A4 ஷீட்டில் இந்தமாரி ஆஃபீஸ் ஜாப் வாண்டட் அப்படின்னு தான் போட்டிருந்தாங்களே. கான்டாக்ட் நம்பர், பார்ட் டைம் ஜாப் அப்படி சொல்லி சும்மா இந்த போஸ்டர் எதுவுமே கிடையாது, சும்மா A4 ஷீட்டில் பிரிண்ட் பண்ணி அப்படியே கொடுத்தாங்க, அவ்வளோதான். அதை அப்படியே நாங்கள் வந்து இந்த போஸ்டர் ஒட்டியிருந்தாங்க. அதை பார்த்துட்டு தான் நான் அங்கே போய் கேட்டேன், இந்தமாரி பார்ட் டைம் ஜாப் இருக்குதுன்னு சொன்னீங்களே, என்ன ஜாப் இருக்குது அப்படின்னு கேட்டேன். அப்போ தான் வந்து எனக்கு ஃபஸ்ட் டைமே காமர்ஸ் பிஸ்னஸ் இன்ட்ரடியூஸ் ஆகுது எனக்கு. அப்போ டீம் லீடர்கிட்ட போனேன். டீம் லீடர் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்கன்னா, எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, இந்தமாதிரி காமர்ஸ்னால் என்னென்னா, நம்ம ஒரு குரூப் ஜாயின் பண்ணணும். இப்போ எப்படி நான் உங்களை ஜாயின் பண்ணி வச்சுருக்கணும், நீங்கள் எப்படி எனக்கு 2000 கொடுத்துட்டு ஜாயின் பண்ணியிருக்கீங்களோ, இந்த 2000 ருபீஸ் வந்து உங்களுக்கு ப்ராடக்ட் வந்துருச்சு. இப்போ உங்களுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை, நீங்கள் 2000 ருபீஸ் கொடுத்து நீங்கள் ப்ராடக்ட்டை பை பண்ணிட்டீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணால், உங்களை மாரியே யாராவது ஒருத்தவங்களை கூப்பிட்டு வரணும். யாராவது கூப்பிட்டு வந்து, அதாவது எப்படி சொன்னாங்கன்னா, இது ஒரு செயின் ப்ராடக்ட் மாரி. எப்படின்னா, ஒரு ஆள் கீழே 4 பேர், அவங்க கீழே ஒரு 4 பேர், இந்தமாரி ஒரு குரூப் ஆஃப் டீம்ஸ் வந்து மணி வந்து ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டே வருவாங்க. அதாவது நீங்கள் பொருள் எவ்வளோ வந்து விற்கிறீங்களோ, அதாவது வாங்க விற்கிறீங்களோ, அதுக்கான இன்கம் தான் வந்து ஒரு பர்சன்டேஜ் மாரி உங்களுக்கு வருது. சரிங்களா? இது வந்து எனக்கு தெரியவே தெரியாது, இது வந்து சொல்லவே இல்லை. அவங்க என்கிட்ட என்ன சொன்னாங்கனாக்கா, நம்ம ஒரு டீமை ஆர்கனைஸ் பண்ணணும். இப்போ எப்படி நான் உங்களை ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கணும், நீங்கள் ஒரு டீம் ஆர்கனைஸ் பண்ணுங்கள். அது எப்படிங்க பண்ணுறதுன்னு நான் அவங்ககிட்டே கேட்டேன். இப்போ எப்படி நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பார்த்து வந்தீங்களோ, அதேமாரி நீங்களும் எதாவது பண்ணி நீங்கள் ஆளை உள்ளே கொண்டு வாங்க, கிளைண்ட்டை உள்ளே கொண்டு வாங்க, டெய்லி ஒரு கிளைண்ட்டை அட்டன் பண்ணணும் அப்படின்னு ஒரு டார்கெட்டு. அது அவங்களுக்கே டார்கெட்டு. சரி, அப்புறம் நம்ம ஜாயின் பண்ணி தொலைஞ்சிட்டோம். இதுக்கப்புறம் காமர்ஸ்னால் நம்மளுக்கு இன்னும் தெரியல. அவங்க ஏற்கனவே ப்ராஃபிட் பண்ணிகிட்டு இருக்கேன்றாங்க. ஒருத்தவனா ஹெட் லீடர் வந்து 40,000 சம்பாதிக்கிறேன்றான், இவனா 30,000 சம்பாதிக்கிறேன்றான், ஒருத்தவனா 4,000 சம்பாதிக்கிறேன்றான், இன்னொருத்தவனா 8,000 சம்பாதிக்கிறேன்றான். இவங்களாம் எப்படி சம்பாதிக்கிறாங்க பார்த்தோன்னா, மாத கணக்கில் வெயிட் பண்ணி ஒரு 4 மந்த்து 3 மந்தில் அச்சீவ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நான் என்ன பண்ணேன், சரி கொஞ்சம் டைம் தான் கொடுத்து பார்ப்போமேன்னு சொல்லிவிட்டு
நானும் வந்து வெயிட் பண்ணி அந்த கம்பெனியில் நான் 1 மாதம் கூட ஒர்க் பண்ணல. ஏன்னு கேட்டிங்கனாக்கா, என்ன ரீசன்னா, என்னால் ஒரு குரூப்பை ஆர்கனைஸ் பண்ண முடியல. அதுதான் ரீசன். நான் வந்து அவங்ககிட்ட கேட்டது அவங்க ஐடியா தான். நான் எப்படி பார்த்து உள்ளே வந்தனோ அதேமாரி A4 ஷீட்டில் நானும் ஒரு பிரிண்ட் பண்ணி இந்தமாதிரி பார்ட் டைம் ஜாப் அவைலபிள் ஒன்லி 2 hours ஒர்க்கிங் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஓட்டிட்டு நான் அப்படியே எனக்கு ஃபோன் கால் வந்துகிட்டே இருந்தது. அப்போ நான் ஒவ்வொரு ஜாபாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஒருத்தவங்க கூட வந்து சேரலை. சரி ரைட்டு, இதுக்கப்புறம் வந்து இதில் சேர மாட்டாங்க யாரும், நம்மளும் ஸ்கேம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் அந்த ஜாபை குவிக் பண்ணிட்டு வெளியே வந்துட்டேன். அவ்வளோதான். அதோடு நான் வந்து அதை ஜாயின் பண்ணலை. இதுதான் வந்து காமர்ஸ் பிஸ்னஸில் நான் உள்ளே என்ட்ராகி வெளியே வந்தது. அதுக்கப்புறம் அதோட நான் வந்து அந்த 2017 காமர்ஸ் பிஸ்னஸ்ஸு எல்லா இதுவும் முடிஞ்சிட்டு நானும் ஒரு ஜாபுக்கு நான் வேலைக்கு வெளியே போயிட்டேன். அதோட மறுபடியும் நான் வந்து பார்த்தது வந்து இன்கம் ஆப்ஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதாவது எப்படின்னாக்கா, ஒரு பிளானில் ஸ்கீமில் ஜாயின் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு ஏர்னிங்ஸு டேக்கு வந்து 50 rupees ஸ்டார்ட் பண்ணி 2000 வரைக்கும் இன்கம்ஸ் அந்தமாரி தான் நான் பார்த்துட்டு இருந்தேனே. அதை பார்க்கும்போது காமர்ஸு வந்து இதில் வந்து வித்தியாசமாக அவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்படி என்னன்னாக்கா, என்ன சொல்லியிருந்தாங்கனாக்கா, ரெஃபரன்ஸ் வந்து நாட் கம்பல்சரி அப்படி தான் சொன்னாங்க. ரெஃபரன்ஸ் நாட் கம்பல்சரின்னும் போது சரி, ரெஃபரன்ஸே நாட் கம்பல்சரி அப்படின்னா யாரும் ரெஃபர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, இண்டிவிஜுவலாக போகலாம் அப்படி தான் சொல்லி ஒவ்வொரு கம்பெனிஸுமே வந்து உள்ளே வர வச்சாங்க. ஆனால் உண்மையிலே பார்த்தீங்கன்னாக்கா, ரெஃபர் பண்ணாமல் நம்ம வந்து ஏர்ன் பண்ண முடியாது. அதாவது இப்போ ரெஃபர் பண்ணால் மட்டும்தான் அந்த 2000 எல்லாமே நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். இல்லைன்னா நீங்கள் வந்து எந்த ஒரு அமௌண்ட்டுமே ஏர்ன் பண்ண முடியாது. புரியுதுங்களா? நீங்கள் வந்து அந்த இனிஷியல் அமௌண்ட், அதாவது 50 rupeesனால் அந்த 50 rupees மட்டும் தான் நம்ம ஏர்ன் பண்ண முடியும். அப்போ பார்த்தா மந்த்லி வந்து ஒரு 1500 இதுதான் வந்து ஒரு மந்த்லி இன்கமாகவே இருக்கும். அப்போ இது வந்து பார்த்திங்கனாக்கா, நம்ம ஒரு ரெஃபரன்ஸ்ன்றது கண்டிப்பாக பண்ணி ஆகணும். அப்போ இது வந்து நான் அப்பயும் அதை பற்றி நான் யோசிக்கவே இல்லை. என்ன எப்படி ஜாயின் பண்ண வச்சாங்கனாக்கா, ரெஃபரன்ஸ் தேவையில்லை, நீங்கள் ஜாயின் பண்ணால் மட்டும் போதும் அப்படி தான் நான் ப்ரொமோட் பண்ண எல்லா கம்பெனிஸுமே அப்படி தான் சொன்னாங்க. ப்ரொமோஷன்ன்றது பண்ணுறதும் அது உங்களோட தனிப்பட்ட விருப்பம். ப்ரொமோட் பண்ணிங்கனாக்கா இன்கம் அதிகமாக ஏர்ன் பண்ண போகிறீங்க, ப்ரொமோட் பண்ணனாக்கா இனிஷியல் அமௌண்ட் என்னவோ அது பேசிக்கான அமௌண்ட் என்னவோ அது மட்டும் ஏர்ன் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ என்னோடய டீம் லீடர் என்ன சொன்னார்னா, நீங்கள் ப்ரொமோட் பண்ணி கூப்பிடுங்க, நான் அப்படியே உங்களை ப்ரொமோட் பண்ணணும், அதேமாதிரி நீங்களும் என்ன ப்ரொமோட் பண்ணுங்கள் அப்படி தான் சொன்னாங்க. அதனால தான் நம்ம யூடியூப் வீடியோஸில் இந்தமாதிரி ப்ரொமோஷன் ஒரு 3 கம்பெனிஸை நம்ம ப்ரொமோஷன் பண்ணியிருப்போம். ஆனால் 3 கம்பெனிஸுமே 1 வருஷம் கூட தாங்கலைன்றது என்னால் நம்ப கூட முடியல. அதாவது நம்ம இன்னத்துக்காக உள்ளே வந்தோம், நம்ம வந்து இன்கம் ஏர்ன் பண்ணலாம், மக்களுக்கு நல்ல ஒரு இன்கம்ஸாக கொடுக்கலாம், காமர்ஸ் பிஸ்னஸ்னால் என்னன்னு தெரியாதவங்களுக்கு நம்ம தெரிய வைக்கலாம் அப்படி தான் நினச்சி நான் வந்து ஒவ்வொருத்தவங்களையும் நான் ஒவ்வொரு வீடியோவும் அப்லோட் பண்ணியிருந்தேன். நானும் ரொம்ப வீடியோலாம் அப்லோட் பண்ணல. பேர் சொல்ல விரும்பல, ஏன்னா நீங்கள் யூடியூப் வீடியோஸை பார்த்து சர்ச் பண்ணாலே தெரியும் அது என்னென்ன கம்பெனிஸ்லாம் இருக்குன்ட்டு, எவ்வளோ ஃப்ராட் கம்பெனிஸ், எவ்வளோ ஸ்கேம் கம்பெனிஸ் இருக்குன்றத. ஏற்கனவே மற்ற டீம் லீடர்ஸில் கூட ஜாயின் பண்ணவங்க, ஏற்கனவே இந்த கம்பெனிஸோட டீம் லீடர்ஸ் இருக்காங்களே அவங்கக்கிட்ட ஜாயின் பண்ணவங்க, அவங்கக்கிட்ட ஒர்க் பண்ணவங்க, இந்த வீடியோவில் நான் என்ன மென்ஷன் பண்ணியிருப்பேனோ அதெல்லாம் பார்த்தவங்க, அதாவது நான் என்ன ப்ரொமோட் பண்ணணும் அந்த வீடியோ பார்த்துறவங்க, அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா இதில் பட்டு என்னன்னு தெரிஞ்சிருப்பாங்க. இது என்னன்ட்டு, இது என்ன மாதிரி வில்லங்கமான இது அப்படின்னு தெரிஞ்சிருப்பாங்க. ஏற்கனவே நம்ம வந்து சேனலில் போஸ்ட் பண்ண வீடியோஸ்லாம் பார்த்துட்டு ஒருத்தவங்க கூட இதில் எங்கிட்ட ஜாயின் பண்ணவே இல்லை. அது வந்து என்னோடய லக்கா இல்லை அது என்னோடய பேட் லக்கான்னு தெரியல. ஆனால் நான் வந்து அது உண்மையிலே லக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னோடய ரெஃபரன்ஸில் யாருமே இல்லை. ஜஸ்ட்டு நான் வீடியோ மட்டும் தான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். யாருமே எங்கள்கிட்ட ரெஃபரன்ஸில் ஜாயின் பண்ணவே இல்லை. ஜஸ்ட்டு வீடியோ மட்டும் தான் பார்த்தாங்க. அதுவும் ஃபியூ மெம்பர்ஸ் மட்டும் தான் பார்த்தாங்க. அப்புறம் ஒவ்வொரு கம்பெனியும் ஒவ்வொரு டைமில் ஸ்கேம் பண்ணிடுச்சு. அப்புறம் எல்லாருக்குமே வந்து இதுக்கப்புறம் நம்பிக்கையும் இல்லை. ஏன்னா அவங்களும் ஸ்கேம் பண்ணிட்டாங்க, ஸ்கேம்னு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. அப்புறம் எல்லாருமே எனக்கு கால் பண்ணாங்க, இந்த வீடியோஸ் நம்பர்ஸில் போஸ்ட் பண்ண நம்பர்ஸ் கால் பண்ணாங்க. கால் பண்ணிவிட்டு என்ன டீட்டெயில்ஸ்னு கேட்டாங்க, என்ன கம்பெனி இப்படி என்னாச்சு, என்னாச்சுன்னு கேட்டாங்க. அதுக்கப்புறம் நான் கம்பெனியில் மெம்பர்ஸ் எங்களோட டீம் லீடர்ஸ்க்கெலாம் பேசும்போது அவங்களாலே காண்டாக்ட் பண்ண முடியல. என்ன சொன்னாங்கன்னா, அவங்க வந்து ஸ்கேம் பண்ணிட்டாங்க, யாருக்கும் ரெஃபரன்ஸ் பண்ண முடியல அப்படி தான் சொல்லியிருந்தாங்க. அதோடு எனக்கும் எந்த ஒரு அமௌண்ட்டும் ரீஃபண்ட் ஆகலை. அதாவது நான் கட்டின பணமே ரீஃபண்ட் ஆகலை. எஸ்பிஐவில் நான் வந்து 6500 கட்டியிருந்தேன். அதுவும் நான் எனக்கு ரீஃபண்ட் ஆகலை. இத்தனை வருஷம் ஆகிடுச்சு, கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மேலே ஆகுது ஜாயின் பண்ணி. இத்தனைக்கும் அந்த அமௌண்ட்டு எனக்கு வரவே இல்லை. அதேமாரி எல்லாருமே எனக்கு நிறைய ஃபோன் கால்ஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 3 மந்த்து கழிச்சு நிறைய ஃபோன் கால்ஸ் வந்துச்சு. என்ன கேட்டிருந்தாங்கன்னா, என்னாச்சு கம்பெனி என்னாச்சுன்னு தான் கேட்டிருந்தாங்க. என்னாச்சு, என்ன அமௌண்ட் எனக்கு வரவே இல்லை அப்படின்னாங்க. எனக்கே முதல்ல வரலைங்கன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து நம்ம ஸ்கேம் பண்ணிட்டாங்க, நம்மளை ஸ்கேமில் மாட்டிக்கிட்டோம் அப்படின்றது நல்லா தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் எந்த ஒரு காமர்ஸோ எந்த ஒரு பிஸ்னஸுமே
நம்ம ப்ரொமோட் பண்ணக்கூடாது, இதுவரை ப்ரொமோட் பண்ண தேவையில்லை அப்படின்னு நினச்சி நான் வந்து இந்த இந்த யூடியூப் இந்த 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 ஒரு வீடியோஸை நான் ப்ரொமோட் பண்ணவே இல்லை. ரொம்ப மன உடைச்சல் ஆயிடுச்சு எனக்கு. ஏன்னா வந்து நிறைய மக்கள் இதில் பாதிக்கப்பட்டாங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க, நிறைய போராட்டங்கள்லாம் பண்ணியிருப்பாங்க. நீங்களே யூடியூப் டிவிஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அப்படி இருக்கும்போது நாமளும் அதில் ஒரு ஆளாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் எந்த ஒரு வீடியோஸையும் நான் இது வரைக்கும் அப்லோட் பண்ணவே இல்லை. அப்போலேருந்து கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆகப்போகுது. இது வரைக்கும் நான் எந்த வீடியோ அப்லோட் பண்ணலை. இதுக்கப்புறம் பண்ணக்கூடாதுன்னு ஒரு முடிவு எடுத்திருக்கேன். இதுக்கப்புறம் யாரையும் எந்த ஒரு வீடியோவும் ப்ரமோட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். சரிங்களா? இதுக்கப்புறம் எந்த ஸ்கேம் ஆப்பையும் நம்ம ப்ரொமோட் பண்ணி நாமளும் ஒரு பிரச்சனையில் இன்வால்வ் ஆகக்கூடாது, பப்ளிக்கும் இன்வால்வ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு எந்த ஒரு வீடியோஸும் நான் போடவே இல்லை. அதேமாரி யூடியூப் சேனலே வந்து க்ளோஸ் பண்ணிட்டு போயிடலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா இந்த ஒரு விஷயத்தால் வந்து யூடியூப் சேனலை வந்து க்ளோஸ் பண்ணுறது நல்லா இருக்காது. அதேமாரி யூடியூப் வீடியோவும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எதுக்கு ஆரம்பித்தோம், நல்ல ஒரு பிஸ்னஸ் பண்ணலான்னு சொல்லி ஆரம்பித்தோம். ஆனால் அது நடக்காமல் போயிடுச்சு. சரி, இதுக்கப்புறம் அந்த அந்த ஏற்கனவே போஸ்ட் பண்ண வீடியோவை நம்ம டெலீட் பண்ணிடலாமா அப்படின்னு நினச்சேன் நான். சரி, இதுக்கப்புறம் இன்னொரு பிரச்சனை வந்தால் மறுபடியும் அந்த வீடியோ டெலீட் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம இதே சேனலில் இன்னொரு வீடியோ அப்லோட் பண்ணலாமா, இல்லை சேனல்லே வந்து மாற்றிடலாமா, இல்லை இந்த சேனலை எப்படி டெலீட் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது புதுசாக சேனல் வந்து அப்லோட் பண்ணலாமா அப்படின்னு நினச்சேன். எப்படி பார்த்தாலும் நம்ம வந்து நான் வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். அது வந்து என்னன்னாக்கா, நான் வந்து இந்த அளவுக்கு ட்ரஸ்ட் பண்ணி, அதாவது இந்த ஸ்கேமர் ஆப்லாம் ட்ரஸ்ட் பண்ணி நான் வந்து இந்த வீடியோ நான் போட்டது வந்து என்னோடய தப்பு. நான் அதில் நானும் அனுபவிச்சுட்டேன். நல்ல வேளை என்னோடய வீடியோ பார்த்து என்னோடய ரெஃபரன்ஸில் ஒருத்தன் கூட இல்லை. அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம். ஏன்னா வந்து ஷார்ட் டைம்லேயே, ஏன்னா நான் வீடியோ போட்ட 3 வீக்ஸ்லேயே வந்து கம்பெனிஸ்லாம் மூடிட்டாங்க. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா கம்பெனிஸே வந்து 1 மந்த்து, 2 மந்த்து, 3 மந்த்து, 6 மந்த்து இது மட்டும் தான் அது லைஃப் டைமாகவே இருந்தது. 1 இயரோடு கம்ப்ளீட் ஆகலை. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எந்த கம்பெனிஸ்லாம் வந்து கடையை மூடிட்டு போயிருக்காங்கன்றது தெரியும். இதுக்கப்புறம் எந்த ஒரு விஷயமே நான் வந்து ட்ரஸ்ட் பண்ண விரும்பலை. டோன்ட் ட்ரஸ்ட் எனி ஒன் அப்படின்ற ஒரு இதில் தான் இருக்கேன் நான். இதுக்கப்புறம் இனிமேல் நம்ம சேனலில் ஒரு குட் கண்டென்ட்ஸ், அதாவது எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நல்ல வீடியோஸ் மட்டுமே வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் இருக்கேன். தயவு செஞ்சு யாரும் இந்த வீடியோ பார்த்துட்டு தப்பாக எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா இந்த வீடியோவில் வந்து என்னோடய மனசில் என்ன இருக்கோ அதை பற்றி தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நம்ம எல்லாருமே ஒரு ஃபேமிலியாக இருக்கிறோம். அந்த ஃபேமிலி இருக்கிறத வந்து நம்ம தொடரணும். அப்படி தான் நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். ஏற்கனவே நம்ம இந்த வீடியோ என்ன சொல்கிறேன், எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறதே ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நாமளும் ஒரு யூடியூப் சேனல் வீடியோ பார்த்துட்டு தான் நம்மளும் சேர்ந்து ஜாயின் பண்ணிவிட்டு இதுமாரி ஆனது வந்து எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் நிறைய வீடியோஸ் வந்து நான் பார்த்தேன். எல்லா ப்ரொமோட் பண்ணவங்க எல்லாருமே பார்த்திங்கனாக்கா அவங்க சேஃபாக இருக்காங்க. அது மட்டும் தான் நான் வந்து இதுலேருந்து கற்றுக்கினது, நான் பார்த்து தெரிஞ்சுக்கினது. அது என்னென்னாக்கா, உங்களை ப்ரொமோட் பண்ணவும் சேஃபாக போயிட்டான், அவனும் பணம் சம்பாதிச்சுன்னு போயிட்டான். கம்பெனிஸும் பணம் சம்பாதிச்சுட்டு ஸ்கேம் பண்ணிட்டு போயிட்டு சேர்ந்துருச்சு. ஆனால் ஜாயின் பண்ண அப்பாவி மக்கள் தான் இங்கே வந்து நம்ம நிற்கிறோம். ஸோ இந்த மாதிரி வந்து ஆகக்கூடாது. வேல்யூ ஃபார் எவ்ரி மணி அப்படின்றத நான் உறுதியாக இருக்கேன். ஏன்னா உங்களோட மணி வந்து எந்த ஒரு நேரத்துலையும் எந்த ஒரு சூழ்நிலையும் இழக்கக்கூடாது. அது வந்து சேஃபாக தான் இருக்கணும் அப்படின்றது உங்களோட எண்ணமும் கூட, என்னோடய எண்ணமும் கூட. ஸோ டூயிங் ஒன்லி குட் கண்டென்ட் அப்படின்னு நான் இருக்கேன். இனிமேல் அப்லோட் பண்ண ஒரு நல்ல கண்டென்ட்டோட, மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாகிற கண்டென்ட்டோட, மக்களுக்கு நல்ல ஒரு நாலேஜ் உள்ள கண்டென்ட்டோட நான் வந்து மீட் பண்ணணும்னு நான் விரும்புகிறேன். இனிமேல் நம்ம சேனல் நல்ல நல்ல கண்டென்ட்டோட, நல்ல செக்மெண்ட்டோட நம்ம மீட் பண்ணுவோம். இதுக்கப்புறம் எந்த ஒரு ஸ்கேமையும் நான் ப்ரொமோட் பண்ணுற மாரி இல்லை. இதுக்கப்புறம் ஸ்கேம் ப்ரொமோட் பண்ணால் அது வந்து நல்லாவே இருக்காது. ஏன்னா நம்ம எப்படி அமௌண்ட் ஏர்ன் பண்ணுறோம், நம்ம கஷ்டப்பட்டு ஏர்ன் பண்ணுறோன்றது நம்மளுக்கு தான் தெரியும். அது வந்து மற்றவனுக்கு தெரியாது. சரிங்களா? அவன் வந்து இன்கம் ஏர்ன் பண்ணுறது ஸ்கேம் பண்ணிட்டு போயிடுவான். இதுக்கப்புறம் ஸ்கேமர்ஸை நம்ம வந்து நம்ப தேவையில்லை. இதுக்கப்புறம் ஒரு நல்ல நாலேஜ் மட்டுமே இருக்கும். அப்படி நல்ல நாலேஜ் மட்டுமே கொடுக்கணுன்ற எண்ணத்தோடு இந்த சேனலை மறுபடியும் நான் ஆரம்பிக்கிறேன். மறுபடியும் கண்டென்ட்ஸை நம்ம கண்டினியூவாக ப்ரொவைட் பண்ணுறேன். இதுக்கப்புறம் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நல்ல கண்டென்ட்டை மட்டுமே நம்ம சேனலில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். இது வரைக்கும் வீடியோ பொறுமையுடன் பார்த்ததற்கு மிக்க நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யவும், தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ செய்யவும். நன்றி, வணக்கம்.